ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுபிநிலை சேனல். இன்றைக்கி நான் எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடியே எங்கள் பாப்பாவும் தம்பியும் எந்திரிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கூல் இருக்க அன்றைக்கெலாம் சீக்கிரம் எந்திரிக்க மாட்டாங்க. ஸ்கூல் இல்லாத அன்றைக்கி தான் சீக்கிரம் எந்திப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது நான் என்றைக்கு எடுத்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா April 1, அதாவது நேற்று எடுத்த வீடியோங்க. எந்திரிச்சு வெளியில் தாங்க வந்திருந்தேன். எங்கள் பாப்பா என்னை பார்த்த உடனே பாம்பு 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 பாம்புன்னு கத்த ஆரம்பிச்சிட்டா. என்னடான்னு வெளியில் போய் பார்த்தோம்னா ஏப்ரல் ஃபுல் அப்படிங்கிறா. ஆஹா, அன்றைக்கி April 1 அப்படிங்கிறனால ஏப்ரல் ஃபுல் பண்ணிட்டா என்னைய. நீங்களும் இதே மாதிரி யார்கிட்டயா ஏப்ரல் ஃபுல் வாங்கினீங்களாங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தா ஆஹா, இதை வீடியோ எடுக்கலாமே அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டோம். சரி, வீடியோ எடுத்தாலும் இதே மாதிரி ரியலாக அடுத்தாலும் நடிக்க முடியாது. ரியலாக இருந்த மாதிரி இருக்காது, நடித்த மாதிரி இருக்கும். அதனால் வேண்டாம் அப்படின்ட்டு அப்படியே விட்டுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம வேலை சமையல் கட்டு தானே, போய் வேலையை பார்க்கலாம் அப்படின்ட்டு போய் சூடாக காஃபியை போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் காலையில் இட்லி சாம்பார் வச்சுருந்தேங்க. சாம்பார் வச்சு காலை சாப்பாடை முடிச்சாச்சு. மதியத்துக்கு முந்தின நாள் வாங்கின பிரியாணி இருந்துச்சு. 1.5 கிலோ கிட்ட வாங்கியிருந்தோம். அதில் பாதியை தான் முந்தின நாள் குழம்பு வச்சுருந்தேன். மீதி பாதியை மறுநாள் குழம்பு வைக்கலாம், பிள்ளைங்க பிரியாணி வேணும்னு சொல்லிட்டாங்க. அதனால் மீதி பாதியை கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன். இன்றைக்கி அதை சிக்கன் பிரியாணி பண்ணி சிக்கன் கொஞ்சம் 65 பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ட்டு மீதியை எடுத்து வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை தான் இன்றைக்கி சிக்கன் பிரியாணி பண்ண போகிறேன். நான் சிக்கன் பிரியாணிக்கு தேவையான ஸ்பைசஸ் எல்லாமே முன்னக்கூட்டியே நறுக்கி வச்சுட்டேன். வெங்காயம், பல்லாரி, மல்லி இலை, புதினா இலை எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டேன். தயிர் வெங்காயம் நறுக்கி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் சிக்கன் எல்லாத்தையுமே ஸ்பைசஸ்லாம் போட்டு நல்லா எல்லாத்தையுமே விரவி வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் 65க்கும் சரி, சிக்கன் பிரியாணிக்கும் சரி தயிர் எல்லாம் ஊற்றி நல்லா எல்லாத்தையுமே விரவி வச்சுட்டேன் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கோதுமை காலையிலே அலசி வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அது கோதுமை காய வச்ச இடத்துல அந்த சைடு காலையில் வெயில் அடிக்கும், மதியம் போல் இந்த சைடு வெயில் அடிக்குமா, அதனால் இந்த சைடு வாக்கில் மாற்றி வெயில் அடிக்கிற இடத்துல தூக்கி வைக்கலான்ட்டு இந்த சைடு வாக்கில் தூக்கி வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். காலையில் தண்ணி வேறு வந்துருந்துச்சு, தண்ணி வேறு பிடிச்சிருந்தோமா, அதனால் அந்த டியூப் வேறு அப்படியே கிடந்துட்டு இருந்துச்சு. அதையும் மடக்கி போட்டுடலாம் அப்படின்ட்டு, காலுக்குள்ள தட்டுப்பட்டுட்டே இருக்கு அப்படின்ட்டு அதையும் சுருட்டி போட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப உள்ளே போய் வெங்காயம் தக்காளியெல்லாம் வதங்கிடுச்சுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் மிளகாத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கினேன். அதுக்கப்புறம் ஊற வச்சுருக்க சிக்கன் அதையும் சேர்த்து உள்ளே சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் சிக்கன் பிரியாணிக்கு தேவையான மசாலா அரைச்சிடலான்ட்டு மிக்ஸி ஜாரில் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். மல்லி, ஜீரகம், மிளகு, சோம்பு, கசகசா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி, நட்சத்திர பூவு, அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு, ஒரு 5 முந்திரி பருப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து குறப்பாக நல்லா மிக்சியில் நல்லா அரைச்சி அதையும் நல்லா உள்ளே சேர்த்து வதக்க ஆரம்பிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அது நல்லா வதங்கிட்டு இருக்கிறதுக்குள்ள கேப்பில் பாத்திரத்தை சைடு பை சைடு கொஞ்சம் கழுவிடலாம். அப்படின்னா வேலையோட வேலையும் சமையல் வேலையும் முடிஞ்சிடும், பாத்திரம் கழுவுற வேலையும் முடிஞ்சிடும். அப்படியே அடுப்பையும் கழுவி போட்டோன்னா எல்லா வேலையும் ஒரே நேரத்தில் முடிஞ்சிடும். நின்றுட்டே நிற்க வேண்டாம் அப்படின்ட்டு கழுவிட்டே இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஹாலில் போய் கொஞ்சம் காற்று வாங்கலான்னு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தம்பி பிஸ்கட் சாப்பிட்டுட்டு இருந்தான். சரின்னு ஒரு சின்ன பிஸ்கட் எடுத்தேன் பார்த்துக்கோங்க. எடுத்தது தான் அதுக்கு முறைக்க ஆரம்பிச்சிட்டான். போடா அப்படின்ட்டு கூட 2 பிஸ்கட்டை தூக்கிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் உட்காந்து நல்லா அந்த பிஸ்கட்டை சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் காற்று வாங்கிட்டு திரும்பி கிச்சனுக்குள்ளே போயாச்சு. அதுக்கப்புறம் போய் நல்லா சிக்கனுக்கு கிளறி விட்டு நல்லா வேகட்டும் அப்படின்னு கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சுருந்த சீரக சம்பா அரிசியை நல்லா வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் உள்ளே சேர்த்தாச்சு. அரிசியும் அந்த சிக்கன் எல்லாத்தையுமே நல்லா கலந்து வர மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணியை ஊற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் கரெக்டாக உப்புலாம் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இடையில ஒரு சின்ன காமெடி எடுத்துகிட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் இந்த இது பார்த்துக்கோங்க. அது ஒரு காமெடி எல்லாருமே இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்துச்சு. அதனால் நம்மளும் ஒன்று எடுத்துடலாம் அப்படின்ட்டு இடையில அதையும் எடுத்துக்கிட்டு இருந்தேன் பார்த்துக்கோங்க. எங்கள் பாப்பா தான் வீடியோ எடுக்கிறது, எங்கள் பாப்பா தான் பார்த்துக்கோங்க. ஃபோனில் ஸ்டாண்டு போடல, பாப்பா தான் கைட்டு எடுத்துக்கிட்டு இருக்கா. அதற்கு அந்த வீடியோ எடுத்து முடிச்சு சிரிப்பு தாங்க முடியலை. அதையும் எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன் 65 பண்ணிடலாம் அப்படின்ட்டு சிக்கன் 65க்கு ஊற வச்சதெல்லாம் உள்ள தூக்கி போட்டுட்டு இருந்தேன். எங்கள் தம்பி வந்துட்டு ஏம்மா வாசனை அங்கே இருக்கிறது பிரியாணி தானே கண்டுபிடிச்சாச்சு, பிரியாணி தான் பட்டம் ரெடி ஆகிட்டு இருக்கு. கொஞ்ச நேரம் பிடிக்க ஆரம்பிச்சோடனே வாசனையை கண்டுபிடிச்சி வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் பிரியாணி தானே அப்படின்ட்டு எங்கள் பாப்பா இல்லை, அம்மா வெஜிடபிள் பிரியாணி தான் பண்ணியிருக்காங்க, சிக்கன் பிரியாணிலாம் இல்லை அப்படின்னு அவள் கலாய்ச்சிட்டு இருந்தான். சிக்கன் பிரியாணி தாண்டா ரெடி ஆகிடுச்சுன்னு நம்ம கொண்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ள எங்கள் சிக்கன் பொறிக்க அங்கே பாதியாக இருக்குமே தூக்கி தின்றுவாவை எப்போதுமே. அப்படி தான் எங்கள் வீட்டில் பாதியை சாப்பிட்டு போவேன், மீதி இருக்கிறது தான் சாப்பாடு சாப்பிடும்போது சாப்பிடுவோம் பார்த்துக்கோங்க. அதனால் எங்கூடி பொறிச்சிட்டு இருக்கக்குள்ள எல்லாத்தையும் தம் போட்டுட்டு சிக்கன் 65 நான் பொறிச்சு வச்சுட்டு குளிக்க போயிட்டேன். குளிச்சுட்டு வந்ததுக்குள்ள கரெக்டாக ரெடி ஆகிடுச்சுங்க. எல்லாம் நல்லா பொலன்ட்டு சிக்கன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. பிள்ளைங்க வேறு வயிறு பசியோடு உட்காந்துருச்சுங்க. பிள்ளைங்களுக்கு சாப்பாடை வச்சு கொடுத்துடலாம் முதல்ல, இல்லைனா உயிரை வாங்கிருங்க அப்படின்ட்டு போய் சாப்பாடை வச்சு கேட்க போயிட்டாங்க. சாப்பாடெல்லாம் எடுத்து கொண்டு வந்து வச்சுட்டு சிக்கன் பிரியாணி அண்டு சிக்கன் 65 அண்டு தயிர் சம்பளுங்க இதாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டு மதிய சாப்பாடு. வாங்க சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். பிள்ளைங்களுக்கு சாப்பாடு வச்சு கொடுத்துட்டு நானும் அந்த கேப்பில் உட்காந்து சாப்பிட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்போவுமே மதியம் ஒரு குட்டி தூக்கத்தை போட்டுருவோம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு குட்டி தூக்கத்தை போட்டாச்சு. தூக்கத்தை போட்டு எந்திக்கிறதுக்குள்ளே பார்த்தோன்னா எங்கள் பாப்பாவுக்கு காய்ச்சல் வந்துருச்சு. இப்படி தான் அந்த பிள்ளைங்களுக்குலாம் திடுதிருப்புன்னு காய்ச்சல் வருமோ தெரிலங்க. ஏதாச்சும் ஒரு சளி பிடிச்சிருக்குன்னா காய்ச்சல் வரலாம், சும்மா இருக்கும்போதே திடீர்னு காய்ச்சல் வந்துடுதுங்க. காய்ச்சல் வந்துருச்சு. அதுக்குள்ளே
வீட்டில் வேறு காய்ச்சல் டேப்லெட் இல்லைங்க. காய்ச்சல் டேப்லெட் வேறு காலி ஆகிடுச்சனால வாங்கணும் அப்படிங்கக்காண்டி சரி முதல்ல சாப்பாடு கொடுத்துருவோம் அப்படின்ட்டு இட்லியை வச்சு காலையில் வச்சு இட்லி சாம்பார் இருந்துச்சு, அதை கொடுத்தாச்சு பிள்ளைங்களுக்கு. அதை சாப்பிட அம்மா அதுக்கப்புறம் போய் மெடிக்கலில் போய் டேப்லெட் வாங்கிட்டு வரேன் அப்படின்ட்டு மெடிக்கலில் போய் டேப்லெட் வாங்கிட்டு வந்தேன். ஏற்கனவே இப்போ வெயில் நேரமாக இருக்கிறனால ஏசி ஃபுல் நேரமும் ஓடுது நைட்டு ஃபுல்லாக. அதனால் கொஞ்சம் சளி இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் போய் வாங்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு சளிக்குள்ள சிறப்பும் காய்ச்சல் சிறப்பும் வாங்கிட்டு வரலான்ட்டு என் பையன் வேறு நானும் வரப்போகிறேன்னு என் கூட வந்துட்டான். போயிட்டு மெடிக்கலில் போய் டேப்லெட்டு இதெல்லாம் வாங்கிட்டு கொஞ்சம் வீட்டுக்கு பழங்களும் எங்களுக்கு சாப்பிட்றதுக்காக கொஞ்சம் வாழைப்பழமும் வாங்கிட்டு வந்தேன் பார்த்துக்கோங்க. அவளுக்கு பன்னு இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். கொஞ்சம் வாங்கிட்டு வந்தோடனே அவளுக்கு சாப்பிட்டுட்டாலாம் ஏற்கனவே இட்லி, அதனால் சிரப்பும் டேப்லெட்டும் கொடுத்து அவளை தூங்க வைக்கலாம் அப்படின்ட்டு. அப்படின்னா தான் நாளைக்கு வேறு ஸ்கூலுக்கு வேறு போகணும். வியாழக்கிழமை ஸ்கூல் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் கூட ஒரு 3 days லீவ் இருக்குது. அதனால் மாத்திரையும் சிரப்பும் குடிச்சிட்டு போய்ட்டு அப்படின்னா தான் சரியாக வரும் அப்படின்னு சரியாகும் அப்படின்னு சொல்லி டேப்லெட்டும் சிரப்பும் சொல்லி சிரப்பு குடிச்சிட்டா. டேப்லெட்டை வாமிட்டிங் எடுத்துகிட்டு வெளியில் போய் குடிக்க போயிருக்கா. குடிச்சிட்டு வரேன்னு போகிறா ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய், see you.